முன்னிந்திய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவுகள் முடிஞ்சு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் முழுமையாக வெளியாகி இருக்கு. பாஜக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் இருக்கிறதா? எல்லா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்லையும் ஒரு கிளியரான முடிவுகள் வந்திருக்கு. ஒரு டஃப் ஃபைட் இருக்குன்ற மாதிரியோ அப்படியான எந்த விஷயங்களும் இல்லாமல் கிளியராக பாஜக எட்ஜ் எடுக்குது அப்படிங்கிறதா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளினுடைய ஒருமித்த முடிவாக இருக்குது. தொடர்பாக பேசுறதுக்காக நெல்சன் சேவன் கூட நினைச்சிருக்காரு. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் நெல்சன். வணக்கம் சார். இந்த தேர்தல் ஆரம்பிச்சதுலேருந்தே, டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் இந்த விஷயம் ஆரம்பிச்சதுலேருந்தே கடந்த கால தேர்தல் முடிவுகளில் இருந்து தான் இது ஆரம்பித்தாங்க. ஏன்னா டெல்லி கடந்த சில தேர்தல்களாக பார்த்தோம் அப்படின்னா 2014 மக்களவைத் தேர்தலில் நம்ம கணக்கு எடுத்தோம்னா 2014 மக்களவைத் தேர்தலில் பிஜேபி கிளீன் ஸ்வீப் பண்ணுறாங்க. அதில் 7 மாதத்துக்கு பிறகு 2017 ஏப்ரல் மேலே மக்களவைத் தேர்தல் நடக்குது. 2015 பிப்ரவரியில் டெல்லி சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடக்கும்போது 70க்கு 67 தொகுதிகளை ஆம் ஆத்மி ஜெயிக்கிறாங்க. கைண்ட் ஆஃப் கிளீன் ஸ்வீப் தான், அதுவும் ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்டரி. அப்படியே 2019க்கு வந்தால் திருப்பி பாஜக மக்களவைத் தேர்தலில் கிளீன் ஸ்வீப் பண்ணுது, 7க்கு 7 அடிக்கிறாங்க. அதே மாதிரி 2020 பிப்ரவரியில் நடக்கிற தேர்தலில் 63 தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க. ஸ்டில் அது ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்டரி தான். 2024 மக்களவைத் தேர்தலையும் பாஜக அங்கே 7க்கு 7 ஜெயிச்சிட்டாங்க. எதை மீறினா காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கூட்டணி வச்சும் அவங்கள தடுக்க முடியும். ஏன்னா 2019 மக்களவைத் தேர்தலில் வாக்கு சதவீத அடிப்படையில் பார்க்கும்போது பாஜக 7 தொகுதிகளை வெற்றி பெற்ற பாஜக முதல்ல இருந்தாங்க, 2வது காங்கிரஸ் இருந்தது, 3வது ஆம் ஆத்மி இருந்தது. ஆனால் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸினுடைய கவுண்ட் 0 தான். அந்த காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணியை மீறி பாஜக 2024லையும் கிளீன் ஸ்வீப் பண்ணிட்டாங்க. இந்த தேர்தல் எப்படியா இருக்கும் அப்படின்னா, அந்த கடந்த 2 ஆண்டுகளாக டெல்லி அரசியல் சந்திச்ச ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஆம் ஆத்மி கட்சி அப்படிங்கிறது ஒரு ஊழல் எதிர்ப்பு இயக்கத்திலிருந்து அதனுடைய பொலிட்டிக்கல் விங்காக தான் ஆம் ஆத்மி கட்சி உருவாகுது. அண்ணா ஹசாரே, அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியானவர்கள் சேர்ந்து ஒரு ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தை கட்டமைக்கிறாங்க. அதுக்காக பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது. இந்தியா முழுக்க இந்த போராட்டம் ஒரு திருப்பு முனையாக இருக்கும், ஒரு ஊழல்ல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் பல பத்திரிகைகளில் எழுதப்பட்ட கற்பனை சிறுகதைகள்லாம் இந்த புரட்சிக்கு பிறகு இது ஒரு புரட்சியாக இது பண்ணி இந்த புரட்சிக்கு பிறகு இந்தியா ஊழலே இல்லாத ஒரு நாடாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரியான கதைகள்லாம் எழுதப்பட்டது. அதனுடைய பொலிட்டிக்கல் விங்கா அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியை தொடங்குறார். ஆனால் இந்த 2 ஆண்டுகளில் டெல்லி மதுபான அந்த முறைகேடு வழக்கில் ஆம் ஆத்மி கட்சி பெரிய அளவில் குறிவைக்கப்படுது. அமலாக்கத்துறை அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை கைது செய்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய துணை முதலமைச்சர் கைது செய்யப்படுறார், ஒரு எம்பி கைது செய்யப்படுறார். அதனுடைய நீட்சியாக அரவிந்த் கெஜ்ரிவாலையும் கைது செய்கிறாங்க. இந்த காலகட்டங்களில் கைது செய்யப்பட்ட முதலமைச்சர்கள்லாம், ஜார்க்கண்ட் முதலமைச்சர்லாம் ராஜினாமா பண்ணிட்டு அரெஸ்ட் ஆனார். ஆனால் இவர் ஜெயிலில் இருக்கிற வரைக்கும் அவர் பதவியை ராஜினாமாவே பண்ணல, முதலமைச்சராகவே ஜாமீன்லேயும் வெளியே அதுக்கு பிறகுதான் அந்த பதவியை ராஜினாமா பண்ணார். இதையெல்லாம் தாண்டி இந்தியாவினுடைய வரலாறில் ஒரு கட்சியினுடைய பெயர் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றது. ஊழல் வழக்குகளில் கட்சி தலைவர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கு, கட்சி தலைவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒரு கட்சி ஊழல் பண்ணியிருக்கு, இந்த முறைகேட்டிலிருந்து வந்த பணத்தை வச்சு இந்த கட்சி தேர்தல் செலவு பண்ணியிருக்கு, அதனால இந்த கட்சியவே சார்ஜ் ஷீட்டில் சேர்க்குறோம் அப்படின்ற அளவுக்கு அந்த வழக்கினுடைய சார்ஜ் ஷீட்டில் ஆம் ஆத்மி கட்சி ஒரு குற்றவாளியாகவே பதிவு செய்யப்படுது. ஸோ ஒரு ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தினுடைய பொலிட்டிக்கல் விங்கா அரசியல் பயணத்தை தொடங்கின ஆம் ஆத்மி கட்சி ஒரு ஊழல் கரையோட இந்திய வரலாறில் சார்ஜ் ஷீட்டில் ஊழல் வழக்கினுடைய சார்ஜ் ஷீட்டில் குறிப்பிடப்பட்ட முதல் கட்சியாக இந்த தேர்தலை அவங்க அணுகி இருந்தாங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் 60க்கு மேலேன்றது அவங்க ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாங்க. இப்போ ஆம் ஆத்மிக்கு 50 எம்எல்ஏக்கள் மேலே இருக்கிறாங்க. அவங்க வெளில போனவங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு தனி மெஜாரிட்டி இவங்களுக்கு கிடைச்சிடும். 35க்குள்ளே இவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் டெல்லி அரசியலை பார்த்தவங்களுடைய எல்லாரினுடைய பார்வையாகவும் இருந்தது. ஆனால் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள்ன்றது அப்படியே மாறி வருது. பாஜக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும், ஒரு வலிமையான எதிர்கட்சியாக ஆம் ஆத்மி கட்சி உள்ளே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னீங்க? தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள்ல அந்த அரசியலை பார்த்தவங்க எல்லாரும், டெல்லி தேர்தலை கவனிச்சவங்க 35க்குள்ள ஆம் ஆத்மியை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுன்றது முடியாது. அதாவது தனிப்பெரும்பான்மை ஹாஃப்வே மார்க் அவங்க கடந்துருவாங்க. 70 இடங்கள்ன்றதுல தனிப்பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் ஆம் ஆத்மிக்கு கிடைச்சிரும். ஏன்னா அவங்க கடைசியா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ன்றது 63, அதிகபட்சம் அதில் ஒரு 10 சீட்டு குறைஞ்சாலுமே ஸ்டில் அவங்க 50க்கு மேலதான் இருப்பாங்க அப்படின்றதான் அந்த தேர்தலை கவனிச்சவங்களினுடைய கருத்தா இருந்தது. டெல்லியில் இருக்கிற நமக்கு தெரிஞ்ச ஊடகவியலாளர்கள்ட்ட பேசும்போது இதே ஒரு ஆளுங்கட்சியா ஒரு ஒன்றிய அரசால பழிவாங்கப்படுற ஒரு மாநில கட்சிங்கிற அடிப்படையில் அதை அணுகிறாங்க. ஆனால் இதில் எனக்கு நீங்கள் ஒரு அடிப்படையில் சில விஷயங்களை பார்க்குற போது, நீங்கள் அதில் கிரண்பேடி பேரெல்லாம் விட்டுட்டீங்க ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தில். ஒரு 10 ஆண்டு கால தொடர்ச்சி ஆன்டி இன்கம்பன்ஸ் பற்றி நீங்கள் பேசவே இல்லை. இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னொன்று, பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியும், அதுவும் எப்படின்னா காங்கிரஸ் 2வது இடத்துலையும் ஆம் ஆத்மி 3வது இடத்துலையும் தள்ளுற அளவுக்கான
பொலிட்டிக்கல் சென்சிட்டிவிட்டி இருக்கிற கிளாரிட்டி, பொலிட்டிக்கல் சென்சிட்டிவ் நான் சொல்றேன். அது ஒரு நல்ல பொலிட்டிக்கல் சென்ஸ் இருக்கிறார். நான் யாருக்கு ஓட்டு போட போறேன், எதுக்காக ஓட்டு போட போறேன், யார் ஆட்சி அமர்த்த போறேங்கிற எல்லா உணர்வும் இருக்கிற ஒரு வாக்காளர் டெல்லி வாக்காளர்கள் வரைக்கும் அறியப்பட்டிருக்காங்க. ஆனா இங்க கேள்வி என்னன்னா, கடந்த 2 ஆண்டுகள், அதாவது ஆம் ஆத்மியோட செகண்ட் டேர்மோட லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல இந்த டெல்லியில போய் உட்காந்துட்டு நீங்க ஒரு ஊழல் கட்டமைப்பை எதன் அடிப்படையில் எதிர்த்தீர்களோ அதன் அடிப்படைக்கு நீங்க ஈல்டு ஆவறதுங்கிறது மோசமான ஒன்று நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஆம் ஆத்மியை வந்து அடிப்படையில் நீங்க ரொம்ப மோசமா விமர்சிச்சீங்க. ஊழல் எதிர்ப்பை அடிப்படையாக வச்சு அதை ஒரு கருத்தியலாக வச்சு இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி வளர முடியாது, வளரக்கூடாதுன்னு நான் நம்புறேன், நான் நினைக்கிறேன். ஆனால் இந்திய ஜனநாயகம் பார்த்த ஒரு குறிஞ்சிப்பு மாதிரியான நிகழ்வு ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிச்சது. நீங்கள் வந்து எந்த பெரிய சாதிய மத பின்புலம் இல்லாத, கம்யூனிச பின்புலம் இல்லாத, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு விஷயத்தை ஐடியாலஜியா முன்வைக்காத, ஒரு பின்புலம் இல்லாத, ஒரு ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்டே இல்லாத ஒரு என்ன சொல்ல போனா ஒரு சமூக நிர்வாக சீர்திருத்தங்களை மட்டுமே ஒரு சங்கர் படமாக வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு புரட்சியை உண்மையிலேயே நம்மளை நம்ப வச்சு, டெல்லி மக்களை நம்ப வச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து தூக்கி ஷீலா தீட்சித்தை தூக்கி எரிஞ்சிட்டு அவர் ஆட்சிக்கு வர அடிப்படையில் பார்க்கும்போது அவர் மேல மிகப்பெரிய நம்பிக்கையை வச்சுதான் அந்த 2 சட்டமன்ற தேர்தலையும் டெல்லி வாக்காளர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பிக்கை ஆம் ஆத்மியாலும் அதனுடைய அரசாலும் காப்பாற்றப்பட்டதாங்கிறதா கேள்வி. அவன் என்ன செஞ்சிருக்காங்க? நான் டெல்லிக்கு ஆம் ஆத்மி வந்த பிறகு ஆம் ஆத்மி வர்றதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் டெல்லிக்கு போயிருக்கேன். ஆம் ஆத்மி வந்த பிறகு டெல்லிக்கு போயிருக்கேன். நான் சவுத்துல இருந்து போற ஒரு ஆளா என்னாலேயே விசுவல் சேஞ்சஸை பார்க்க முடிஞ்சிச்சு. நீங்க டெல்லியோட அந்த ஹரியானா பார்டர்லாம் பார்க்குற போது நிறைய மாற்றங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க கொடுத்த உறுதிமொழியோட இந்த 2 டேர்ம் எப்படி முடியுங்கிற கேள்வியில ஆட்சிக்கு எதிரான மனநிலைங்கிறதுல வந்து நீங்க பொழுதுனைக்கும் யூனியன் கவர்மெண்ட்டோட சண்டை விட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு ரோலை கொடுக்கக்கூடாது இல்லை. இது வந்து இன்னைக்கு நம்ம இதில் வந்து ப்ரொஃபஸர் ராஜநாயகம் பேசியிருந்தார். நீங்களும் கவர்னர் அடிச்சுக்கோங்க, எங்களுக்கு என்ன கிடைச்சது மக்கள் கேட்குறாங்க. இதே கேள்வி டெல்லி வாக்காளர்கள் கேட்க மாட்டாங்க என்ன நம்பிக்கை ஒன்று. இன்னொன்று, இந்த 2வது தற்காலிக முதலமைச்சர்னு ஒருத்தரை போட்டாங்க இல்லையா, இந்த விஷயங்களை எல்லாம் டெல்லி வாக்காளர்கள் விரும்புவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு இந்த எக்ஸிட் போல் வந்து எந்த ஆச்சரியத்தையும் கொடுக்கல. இன்னும் சொல்ல போனால் மெஜாரிட்டி மார்க்கை நீங்க இந்த ஆம் ஆத்மிக்கு என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களோ ஒரு நேரம், அதெல்லாம் நான் பிஜேபிக்கு சொல்ல விரும்புறேன். இந்த எலெக்ஷன்ல எப்படியாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும் நான் நம்புறேன். இல்லை நெல்சன், இப்போ நீங்க சொன்னீங்க ஆம் ஆத்மி அந்த விஷயங்களை எல்லாம் வந்து என்ஷூர் பண்ணியிருக்கா அப்படின்றது நீங்க எழுப்பின முதல் கேள்வி. நீங்களே அதுக்கு ஒரு பதிலும் சொன்னீங்க. ஒரு விசிபிள் சேஞ்சஸ் வந்து என்னாலேயே பார்க்க முடிஞ்சது. எஸ், இப்போ டெல்லி வந்து ஒரு முக்கியமான இடம். அந்த சட்டமன்ற பேரவைக்கு பெரிய அதிகாரங்கள் இல்லை. அது வந்து ஒரு தேசிய தலைநகர் பகுதி அப்படின்றதுனால பெரும்பாலான அதிகாரங்கள், ஈவன் நம்ம ஒரு ஆன்டி இன்கம்பன்சிக்கு பெரிய காரணமாக இருக்கிறது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் வந்து ஒரு பெரிய ரீசனாக இருக்கும். ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு அரசுக்கு ஆன்டி இன்கம்பன்சி உருவாகுது, அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை உருவாகுதுன்னா சட்டம் ஒழுங்கு அந்த அரசு எப்படி கையாண்டது அப்படின்றதான் வந்து பாதுகாப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்தால் முதல்ல வந்து அதை அணுகுவாங்க. அதுவே வந்து அவங்க கையில் கிடையாது. அது வந்து ஒன்றிய அரசினுடைய கையில் வந்து இருக்குது. இன்னும் இந்த மாநிலத்தினுடைய இந்த சட்டமன்றத்தினுடைய அதிகாரங்களை குறைக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் வந்து பாஜக பண்ணிச்சு. அவங்க வந்து டு த கோர் எக்ஸ்ட்ரீமுக்கு போனாங்க. இவர் போய் உச்சநீதிமன்றத்தில் ஒரு விஷயத்துக்கு ஃபைட் பண்ணுறாரு. அதிகாரிகளை நியமிக்கிறதுக்கு எனக்கு தான் அதிகாரம் வேணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சட்டமன்ற பேரவைக்கு அதிகாரிகளை நியமிக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வர்றார். பாஜக அந்த தீர்ப்பை நல்லன்வாய்டாக்குறதுக்கான ஒரு மசோதாவை வந்து நாடாளுமன்றத்தை பயன்படுத்தி அவங்க வந்து கொண்டு வர்றாங்க. ஒரு இது நீதித்துறை வர்சஸ் அசம்பிளி பார்லிமெண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் வந்து இது பார்லிமெண்ட் செஞ்சது சரி அப்படின்றதா வந்து ஜனநாயகத்தினுடைய பக்கம் வந்து இருந்து பார்க்குறதா இருக்கும். ஆனால் இது இன்னொரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பினுடைய அதிகாரத்தை கெடுக்குது. ஸோ இதில் இருந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற தான் செஞ்சுருக்காங்க. ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அது ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஸ்கீம் மாதிரியான ஒரு விஷயம். இல்லை, நான் சொல்ல வந்தது இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளை செய்யலைங்கிறது இல்லை என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்க உங்க வரம்பு, அதிகார வரம்பு இல்லாத பட்சத்துல உங்கள் கைகளில் என்ன இருக்கோ அதான் நீங்க கொடுக்க முடியும். அது மக்களுக்கு போதுமானதாக இருக்குமாங்கிற கேள்வி ஒன்று. என்ன நீங்க நல்லது பண்ணாலும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆட்சியை தொடர்றதுக்கு வந்து அது ஜோதிபாசு ஆட்சியாங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஜோதிபாசு ஆட்சியை பற்றி பேசுகிற போது அது கொடுத்ததுனால கண்டினியூ ஆச்சா அப்படிங்கிறதே எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா அப்படி ஒருவேளை எல்லாத்தையும் கொடுத்து இல்லை, நம்ம டெல்லிக்கே வந்து ஷீலா தீட்சித் எடுத்துக்கலாம். ஷீலா தீட்சித் 98 வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. பாஜகவை வீழ்த்தி விட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது. 2000 அந்த 5 வருஷம் வந்து எதிர்கட்சி ஆட்சி தான், பாஜக தான் ஆட்சியில் இருக்கிறது. திருப்பி 2003 அந்த ஆட்சியை தக்க வைக்கிறாங்க. அப்பவும் எதிர்கட்சி. 2008 ஜெயிக்கும் போது வந்து ஆளும் கட்சியாக ஜெயிக்கிறாங்க. ஒரு 15 வருஷம் டெல்லியை ஒரு கட்சி ஒரு முதலமைச்சர் ஆண்ட வரலாறு வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு.
நீங்கள் அந்த காலகட்டத்தில் தான் மெட்ரோ மாதிரியான திட்டங்கள் வந்து டெல்லியில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஷீலா தீட்சித் முதலமைச்சராக இருக்கும்போது அங்கே மெட்ரோ வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஆஃப்டர் தட் அவங்களுடைய கடைசி அந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் வந்து நிர்பயா மாதிரியான விஷயங்கள் ஒரு பெரிய பிரச்சாரத்தை உண்டாக்குனது. டெல்லி ஜந்தர் மந்தரில் வந்து இவங்களுடைய போராட்டத்தை மத்திய அரசாங்கம் கையாண்ட விதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதிருப்திகள் இருந்தது வைங்களேன். அந்த அளவுக்கான அதிருப்தி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே இல்லை. நான் நினைக்கிறேன் ஷீலா தீட்சித்ங்கிறது வந்து டேக் இட் அஸ் கிராண்டட்னு சொல்லுவேன். அது ஒரு 50 ஆண்டு காலம் டெல்லி அந்த சுல்தான் பூமி பார்த்து பழக்கப்பட்ட காங்கிரஸ் முகங்களினுடைய ஃபேஸ் தான் வந்து ஷீலா தீட்சித். நீங்க அந்த அப்படிப்பட்ட பாரம்பரிய இயக்கத்தை புதுசா வந்த ஒரு பையன் தோக்கடிச்சு எதிர்த்து வர்றாங்கிற போது அவர் மீதான நம்பிக்கை இருக்கு இல்லை. அதுதான் கடந்த 2 தேர்தலில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கு. 3 தேர்தல் நம்ம எடுத்துக்கலாம். 2013 இருந்தே எடுத்துக்கலாம். அதுல தனிப்பெரும் கட்சியா பாஜக தான் வந்ததுனாலும் இவர் தான் ஆட்சி அமைச்சார். 2013 இருந்தே எடுத்துக்கலாம். முதலமைச்சரா சொல்றேன், 2 முறை உங்களை ஆட்சியில் உட்கார வச்சுட்டாங்க. உங்க கணக்குப்படி 2 முறை ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க, 3 முறை வெற்றியை கொடுத்துட்டாங்க. இல்ல 3 முறை முதலமைச்சர், 2 முறை வெற்றி, 3 முறை முதலமைச்சர். அப்ப இந்த 3 முறை முதலமைச்சருக்கு பிறகு இது ஒரு இந்த நீங்க ஒரு 50 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த, நான் சொல்றது ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்த காங்கிரசினுடைய பிரதிநிதியாக டெல்லியை ஆண்டவர்கள் இருந்து நீங்க என்ன வித்தியாசப்பட்டீங்கிறது வந்து அந்த வித்தியாசம் இயல்பாவே காங்கிரஸ் ஆண்டு கர்நாடகாவில் நடந்திருக்குல்ல, காங்கிரஸ் ஆண்ட தெலுங்கானாவில் நடந்திருக்குல்ல. அடிப்படையில் ஒரு காங்கிரஸ் கட்சி நவீனங்களுக்கு தன்னை தகவமைச்ச மாதிரி ஆம் ஆத்மி இயல்பா அந்த காலகட்டத்தில் ஒரு சுத்தமான கழிவறை, பெண்களுக்கான சமூக நீதி திட்டங்கள், குடிநீர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லா மாநிலங்களும் என்ஷூர் பண்ண வேண்டியது. அது ஆம் ஆத்மி கையில் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன். ஆனா பேசிக்கா எந்த அடிப்படையில் பாஜக அவங்களை கார்னர் பண்றாங்கன்னா, நீ என்ன சொல்லிட்டு உள்ள வந்தியோ நீ அதுக்கே எதிராக இருக்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் உள்ள வராங்க. இந்தியா கூடியில் இருக்கிற மற்ற தலைவர்கள் இவரு ஆம் ஆத்மியோட முதலமைச்சரை ஏன் இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா, அவருடைய குரல் வந்து டெல்லி அரசை பெரிய லெவலில் டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்னு. ஆனால் ஜார்க்கண்டில் இருந்த அவருடைய முதலமைச்சருக்கு இருந்த ஆதரவு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இப்போ டெல்லியில் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மக்கள் வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் வந்து ஒரு ப்ரோ பிஜேபி மைண்ட் செட்டுக்கு டெல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக தயார் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இல்லை சார், இப்போ இந்த லோயர் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஆட்கள் தான் மக்களவை தேர்தலில் மோடிக்கு ஓட்டளிச்ச அதே ஆட்கள் தான் 7 மாசத்துல எந்த விதமான மாற்றமும் இல்லாமல், எந்த சஞ்சலமும் இல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போய் ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் இருந்தது. எங்களுக்கு வந்து மத்திய ஆட்சிக்குன்னா மோடி, மாநில ஆட்சிக்குன்னா கெஜ்ரிவால் அப்படின்றதுல வந்து ஒரு தெளிவான தேர்வை வந்து அவங்க முன் வச்சிருந்தாங்க. இதை தாண்டி 2013 அவர் முதல் முறை ஜெயிச்சதாகட்டும், 2015 திருப்பி முதலமைச்சராக தனிப்பெரும்பான்மையோட ஜெயிச்சப்போ அவருக்கு வந்து ஒரு இந்த இந்திய சமூகத்துக்கு பொதுவாகவே வந்து ஒரு யங் ஆங்கிரிமேன் பிம்பத்து மேலே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. ஒரு நம்முடைய சினிமாவில் ஒட்டுமொத்தமாக இந்திய சினிமாவை எடுத்து பார்த்தோம்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபேக்டர் வந்து யங் ஆங்கிரிமேன். ஒரு பெரிய வில்லனை சாமானிய மனுஷன் போய் ஒருத்தன் வீழ்த்துறது அப்படின்றது வந்து அதை மக்கள் வந்து எப்போவுமே கொண்டாடும். அது வந்து ஒரு எப்போவுமே தோற்று போகாத ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் அது. நீங்கள் அது எல்லா இடத்துலையுமே வந்து கண்டினியூ ஆகும். அதுக்கு வந்து ஒரு படத்திலே கூட விளக்கம் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துக்குமே வந்து அநியாயத்தை தட்டி கேட்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அவனுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், பண்ண முடியாது. சிறையில் ஒருத்தர் அதை பண்ணும்போது அவன் தன்னை அங்கே பொருத்தி பார்த்துக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி தான் பார்க்கப்பட்டார். இவர் 2015 அவருடைய வெற்றிக்கு முக்கியமான ஒரு காரணமாக 2014 வாரணாசியில் ஒரு மோடியை எதிர்த்து போட்டிட்டதை நான் சொல்வேன். இவர் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கார். எனக்கும் அந்த தொகுதிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் போட்டியிடுறான்றதுனாலே நான் அங்கே போய் போட்டியிடுறேன்னு காங்கிரஸோட அதிகமான வாக்குகள் அவர் வாங்கினார். அது இவருக்கு டெல்லியில் வந்து சட்டப்பேரவை தேர்தலில் பெரிய அளவில் கை கொடுத்துச்சு. இது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் ஒன்றிய அரசினுடைய மோதலே வந்து ஒரு காரணமாக முன் வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அந்த விஷயம் தான் இவருக்கு வந்து கை கொடுக்கவே செஞ்சது. இல்லை, நான் இங்கே குறிப்பிட்டேன்னா, நீங்கள் இப்போ எதையெல்லாம் பாஜக ஒரு காலகட்டம் வரைக்கும் எதிர்த்து கொண்டிருந்த விலையில்லா திட்டங்களை பாஜக இப்போ செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க ஆளும் மாநிலங்களில். சமூக நல திட்டங்கள் அல்லது விலையில்லா திட்டங்கள்ல பாஜகவினோட நிலைப்பாடு மாறி இருக்கு. மகளிர் உரிமை தொகையில தமிழ்நாட்டை விமர்சிச்சுட்டு அவங்க மற்ற மாநிலங்கள் அமல்படுத்துறாங்க. அதாவது ஒரு நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சித்தாந்த பரவலாக்கத்துக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறதுங்கிறதுல பாக்குற பாஜக வேற. ஒரு தேர்தல் அரசியல்ல மற்ற கட்சிகளை போலவே தானும் போட்டியிடுவதற்கு என்னெல்லாம் வாக்குறுதிகள் கொடுக்க முடியுமோ உனக்கு நிகராக நான் அந்த வாக்குறுதிகளை தேர்தல்களை கொடுக்கிறதோ நிறைவேற்ற தயாருங்கிற புள்ளிக்கு பாஜக ஒரு பாப்புலிஸ்ட் கட்சியாகவும் தன்னை தகவல் வச்சிருக்கு. நீங்க அந்த கர்நாடக தேர்தலில் பார்க்கலாம், மகாராஷ்டிரா தேர்தலில் பார்க்கலாம். டெல்லியில அந்த மாதிரியான மாற்றம் ஏன் நடக்காதுங்கிறதா என்னுடைய கேள்வி. எதை மிகப்பெரிய வாக்குறுதியாக ஆம் ஆத்மி கொடுத்துக்கிட்டே இருக்கோ அந்த வாக்குறுதி எதுக்கு நீங்க அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஒரிஜினல் நான் இருக்கும் போதே நீங்க எதுக்கு ஜெராக்ஸ்க்கு போகணுங்கிற டோனை பாஜக எடுத்துருச்சோ நான் சொல்றேன். இந்த தேர்தலில் டெல்லியை இழக்கிறதுங்கிறது வந்து மாறலா பாஜகவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் நான் நம்புறேன். அப்புறம் இந்திய அளவில் 2024 ஒரு பெரும்பான்மை பாஜகவுக்கு கிடைக்காம தடுத்த கூட்டணியில ஆம் ஆத்மி தனியாகவும் காங்கிரஸ் தனியாகவும் இடதுசாரிகள் தனியாகவும் நிற்கிறதுங்கிறது நீங்க யாரை எதிர்த்து நிற்கிறீங்கன்னா ஆம் ஆத்மியே இல்லை
பாஜகவை எதிர்த்து 3 பேர் தனியா நிக்கிறீங்க. ஆப்வியஸா அந்த நம்பர்ஸ் வந்து 2024 தேர்தலுக்கு பிறகான நீங்க இதுக்கு முன்னாடியான 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயுமே பிஜேபிக்கு கிடைச்ச மெஜாரிட்டி ஆம் ஆத்மியை அங்க ஆட்சிக்கு கொண்டு வந்துச்சு நான் நம்புறேன். இந்த முறை பிஜேபிக்கு அங்க மெஜாரிட்டி கிடைக்காதனாலேயே 2024-25 டெல்லியில பிஜேபிக்கு மெஜாரிட்டியை கொடுத்துருவாங்கன்னு நான் நம்புறேன். இல்லை சார், இப்போ இந்த நான் முந்தைய அமர்வில் சொல்லிட்டு இருந்ததுதான், இப்போ ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரியுது. நீங்க இப்போ மக்களவை தேர்தலில் நான் இந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் நான் சொல்றது யூனியன் கவர்மெண்ட். ஓகே, மக்களவை தேர்தலில் நம்ம வந்து பாஜகவுக்கு எதிராக எல்லோரும் வந்து கூட்டணி அமைக்கணும், நம்ம வாக்குகள் பிரியக்கூடாதுன்னா இந்தியா கூட்டணின்ற ஒன்று உருவாக்குறாங்க. இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி தான் பாஜக தனிப்பெரும்பான்மை பெற விடாமல் தடுத்து, அது இந்தியா கூட்டணியுடைய வெற்றி தான், அதை வந்து அவங்களுக்கு தான் கொடுத்தாகணும். இப்போ டெல்லியில் ஆம் ஆத்மி தான் வந்து ஆளும் கட்சி. இவங்க என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சி, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சினா இந்த வாக்குகள் வந்து காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் தானே பிரியணும், அது ஆம் ஆத்மிக்கு தானே சாதகமான ஒரு ஃபேக்டரா இங்கே மாறும். காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ரொம்ப தீவிரமாக நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸும் பாஜகவும் ரொம்ப தீவிரமா ஆம் ஆத்மி எதிர்த்து இருந்தாங்கன்னா இந்த லாஜிக் ஒத்து வரும். நீங்க ஒரு போன தேர்தலில் நீங்க கூட்டணியா நின்னீங்களே, இந்த கேள்வி இருக்கு இல்லையா, இந்த கேள்வி அடிப்படை நீங்க தீவிரமா 2 கட்சிகள் நான் யாரை எதிர்க்கிறேனோ அதனுடைய பலன் எனக்கு கிடைக்கும்னா ஆம் ஆத்மி தீவிரமா எதிர்த்தது யாரு, பாஜகவா காங்கிரஸா? நீ எப்படி அந்த கன்க்ளூஷன் 2ஆ பிரிவு எப்படி நம்ப சொல்றீங்க? உண்மையிலே இன்னும் சொல்ல போனா ஒரு போட்டோ ஜென்ரிக்கா ஒரு காட்சியா அரவிந்த் கெஜ்ரிவாலும் ராகுல் காந்தியும் ஒன்னா நிக்கிற காட்சியை பார்த்த பிறகு அது எப்படி வாக்களிக்க மக்களுக்கு தோன்றும் எனக்கு தெரியல. 2024 நீங்க மோடியை ஒரு தற்காலிக பிரதமராக, பெரும்பான்மை இல்லாத பிரதமராக மாத்திருக்கீங்க. யார் மாத்தினது? ராகுல் காந்தியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் மாத்திருக்கிறாங்க. அடிப்படையில் இது எப்படி அவங்களுக்கு வந்து நீங்க அவங்க 2 பேரும் எதிர்த்து நிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும்? நீ இன்னொரு கேள்வி கேட்கிறேன், அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்த்து காங்கிரஸ் நடத்தின போராட்டங்கள் எத்தனை? இங்க அடிப்படையில் பிஜேபி தான் நின்று இல்ல காங்கிரஸ் டெல்லியில காங்கிரஸினுடைய டெல்லி ஸ்டேட் யூனிட் அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கு. அதாவது ஒரு இப்போ இங்க தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்கிற இடதுசாரிகள் சாம்சங் விஷயம்ல போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க, விசிகா ஒரு போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் ஒரு போராட்டத்தை நடத்தலாம். ஆனா இது எதிர்கட்சியாக அதிமுக நடத்துகிற போராட்டமாகவோ பாஜக நடக்கிற போராட்டமாகவோ பார்க்கப்படுமாங்கிறதான் கேள்வி. ஒரு டெல்லி யூனிட் எதிர்க்கிறதுக்கும் மக்கள் பார்க்கறதுக்குமான இடைவெளி நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த வழக்கமாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை கொடுக்கறது ஒன்றும் புதுசு இல்லை, அதனால ஆப்வியஸா அதை நம்பலாம். ஆனா இந்த முறை எனக்கு வந்து 2 விஷயம் தான். அவர் வந்து ஒரு இன்னொருத்தர முதலமைச்சர் தற்காலிக முதலமைச்சராக கொண்டு வந்துட்டு ஒரு இந்த தேர்தலில் வெற்றி பெற்று தீர்வதும் பிரச்சாரத்தை எடுத்துட்டு வர்றாரு. இந்த நீங்க ஜெயிலுக்கு போனது மக்கள் போராட்டங்களுக்காகவான்னு ஒரு கேள்வி எழுப்புகிற போது நீங்க ஜெயிலுக்கு போனது நீங்க ஊழல் குற்றச்சாட்டு இல்லைங்கிற ஒரு நரேஷன் வந்து நீங்க பாஜக மேல அந்த ஊழல் குற்றச்சாட்டை இப்போ வரைக்கும் சொல்ல முடியல. நீங்க முன்வைக்கிற சிபிஐ இந்த மற்ற புலனாய்வு அமைப்புகள் எல்லாம் வந்து நீங்க ஒரு பணம் வாங்குறதுக்கான எதிர்ச்சியை பயன்படுத்துறீங்கன்னு எதிர்கட்சிகள் கொண்டு வந்த மொத்த முழக்கத்தையும் மக்கள் ஏத்துக்கலையே. ஊழல்ங்கிறது கண்ணுக்கு தெரிகிற வகையில் நடக்கணும், நீங்க தான் அந்த ஊழல் நடத்திருக்கீங்கிற மக்கள் ஆதாரத்தை கொண்டு வரணுங்கிறது. என் முதலமைச்சர் ஊழல்ல அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிருக்கிறாருங்கிற செய்தி ஒரு நல்ல செய்தியா நீங்க எனக்கு சொல்லுங்க. டெல்லி வாக்காளருக்கு அதுவும் நீங்க சொல்ற மாதிரி ஒன்றிய அரசுக்கு ஒரு மாதிரியும் சட்டப்பேரவைக்கு ஒரு மாதிரியும் வாக்களிக்கிற ஒருத்தனுக்கு ஒரு முதலமைச்சர் தூக்கி உள்ள வச்சதும் அரவிந்த் கெஜ்ரிவாலை உச்ச நீதிமன்றம் ட்ரீட் பண்ண விதம் இருக்குல்ல, அது அந்த பெர்செப்ஷனாவே அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான மதிப்பை குறைச்சிச்சுன்னு நான் சொல்றேன். இல்ல நெல்சன், இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இமேஜை உடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பாஜக செஞ்சது. பாஜக மட்டும் இல்ல, எல்லாரும் செஞ்சது. இந்த விஷயங்கள், இந்த சிஸ்டம் வந்து தொடர்ச்சியாக அதை பண்ணிக்கிட்டே இருந்தது. எந்த சிஸ்டத்துக்கு எதிராக நான் போராட உள்ள வந்தேன் அப்படின்னு சொன்னாரோ அதுக்கான முரண் பிம்பமா அவரை முன்னிறுத்துறதுக்கான எல்லா விஷயங்களையும் இவங்க பண்ணாங்க. இப்போ என்னுடைய முதலமைச்சர் நீங்க சொல்றது பார்த்தா அவர் ஊழல் பண்ணல, மாட்டி விட்டாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? எல்லா ஒரு சிஸ்டம் எப்படி செயல்படுன்றது நமக்கு தெரியல. நான் கேட்குறேன், நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன். இன்னும் வந்து அந்த வழக்கு நிரூபிக்கப்படலை, இன்னும் வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் தான். நீங்க சொன்னீங்க இல்லையா, என்னுடைய முதலமைச்சர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் ஜெயிலுக்கு போனவர் எப்படி திருப்பி ஜெயிக்க முடியும் அப்படின்னு. ஊழல்ல தண்டிக்கப்பட்ட முதலமைச்சர் அந்த பாயிண்ட் ஜெயிச்ச வரலாறு வந்து நமக்கே இருக்கு. ஆனா அவங்க வந்து 2010 அவங்க மாநில அரசுக்கு ஒரு தேர்தலையும் மத்திய அரசு தேர்தலையும் தமிழ்நாடு கொடுக்காத ஒரு நாள் முடிவு. நான் அதான் திரும்ப சொல்றேன், இங்க ஒன்றிய அரசுக்கு முடிவோ சட்டப்பேரவை தேர்தல் முடிவுக்கு ஒரே முடிவு தான், அதுல பெரிய சேஞ்ச் இருக்காதுங்க. நான் இல்ல நெல்சன், இப்போ 2016 கூட விடுங்க, 2016 கூட தேர்தலில் நிற்கும் போது ஜெயலலிதா கன்விக்டட் கிடையாது. அந்த தேர்தல் நிற்கும் போது அக்யூட்டடாக இருந்தனால தான் அவங்களால தேர்தல் நிற்க முடிஞ்சது. ஆனால் 2001 அவங்க வந்து ஒரு கன்விக்டட், ஒரு கேஸில் கன்விக்ட் பண்ணப்பட்டிருந்த ஒரு குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர். 2001 தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தப்போ ஜெயலலிதா குற்றவாளி. அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் மக்களவையில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது. ஆமாம், அந்த 2 வருஷத்தில் ஒரு ஊழல் குற்றவாளியை
மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்ம ஊழல் வந்து ஒரு பெரிய விஷயமாவே இங்க இல்ல. குறிப்பா வந்து 2G ஊழலுக்கு பிறகு இங்க முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயம் 2G மாதிரியான ஒரு பெரிய தொகையை இவங்க பூதாகரமா காட்டி, அந்த 00 அவங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த மொத்த ஜீரோவையும் வந்து ஒரு பூதாகரமா காட்டி ஊழலை வந்து நார்மலைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அது நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஊழலை ஒரு பெரிய விஷயமா மக்கள் இங்க பாக்குறதே இல்லை அப்படின்றத ரஃபேல் ஊழல் தொடங்கி எல்லா விஷயத்திலும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ரஃபேல் மாதிரியான ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் பிரான்ஸ்ல அது க்ளோஸ் பண்ணப்படாத ஃபைல். இந்தியாவில் அந்த ஃபைல் க்ளோஸ் பண்ணப்பட்டாலும் பிரான்ஸ்ல வந்து அது இன்னும் வந்து க்ளோஸ் பண்ணப்படலை அந்த ஃபைல். அதே மாதிரி இங்க பாஜகவை தொடர்பு படுத்தி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. இந்தியாவில் இருக்கிற அமைப்புகள் அதை பெரிய அளவில் கையில் எடுத்துட்டு போகலனாலும் சர்வதேச நீதிமன்றங்களில் அதானி மேலே வர்ற விஷயங்களாகட்டும், ஹிண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கைகளாகட்டும், இதெல்லாம் பாஜகவுக்கு தொடர்பு இருக்குங்கிற விஷயங்கள் இந்தியாவிலேயே தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது நான் வந்து ஒரு முடிச்சிருங்க விஷயம் வந்து அது ஊழல் செய்யப்பட்டதுக்கான ஒரு வழிதான் அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்கிறாங்க. ஆனா நம்ம இங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஊழல் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம நகர்ந்துட்டோம். நீங்க பாஜகவுக்கு எதிராக ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தினீங்கன்னா உங்களால வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத நம்ம தான் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடிச்சிருச்சு அப்படின்றது வந்து சரியான ஒன்றா இருக்குமான்னு தான் நான் கேட்குறேன். செய்யறது யாருங்கிறத பொறுத்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் வந்து ஒரு அரசுக்கு பிரச்சனை இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி அது ஒரு யார் செய்யறாங்கிற விஷயத்தை பொறுத்து அது மாறும்னு நான் நம்புறேன். நீங்க மறந்து போச்சு எனக்கு அந்த 2 வழக்கு மரண தண்டனை தொடர்பான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த கன்னியாகுமரியில் தனது காதலனுக்கு விஷம் கொடுத்த ஒரு பெண்ணுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்தாங்க. இன்னொரு கூட்டு பாலியல் வன்முறைவை செஞ்சு கொலை செஞ்ச ஒருத்தனுக்கு ஆயுள் தண்டனை. இந்த மரண தண்டனை நம்ம ஏன் எதிர்க்கிறோங்கிற புள்ளியில மரண தண்டனை இல்லை பிரச்சனை. இந்த மரண தண்டனையை யாருக்கு எதிராக கொடுக்குறாங்க போது வல்னரபிளா இருக்கிற ஆட்களுக்கு இந்த மரண தண்டனை ரொம்ப எளிதாக கொடுக்கப்படுறது. நீங்க ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்ச ஒருத்தருக்கு ஒரு நீதிமன்றம் ஆயுள் தண்டனையும் ஒரு 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 மனநலம் பாதிக்கப்பட்டு இல்லை ஏதோ ஒரு வகையில் உணர்ச்சிப்பட்டு செய்யப்பட்ட ஒரு கொலைக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குற இந்த அடிப்படையில் நீங்கள் ஊழல் செய்யறதுங்கிறது வந்து ஊழலை மலினப்படுத்திட்டாங்க. ஊழல் இந்த விஷயங்கள்லாம் அது யார் செய்யறாங்க. நீங்க ஒரு ஆயுதம் தூக்கிட்டு வரீங்க. அந்த ஆயுதம்ங்கிறது வந்து ஊழல் பொறுக்க முடியாது, ஊழல் ஏற்க முடியாது. மதவாதத்தை விட சாதியவாதத்தை விட சமூகங்களுக்குள் நடக்கிற நீதியை தட்டி கேட்பதை விடவும் ஊழல் பெரிய விஷயம்னு பேசினதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுவிக்கப்படுகிறார் நான் சொல்றேன். நீ வந்து ஒரு தமிழ்நாட்டில் 2G ஊழலும் ஜெயலலிதா மீது கட்டப்பட்ட ஊழலையும் நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மீது ஜெயலலிதா ஊழலை பெரிதான விஷயமாக முன்னிறுத்துற விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப 2G வந்த பிறகு அது வேற. 2G பாஜக உருவாக்கி வச்சு எல்லா மற்ற கட்சிகளும் பயன்படுத்திட்டாங்க. ஆனா திமுகவோ அதிமுகவோ ஊழல் எதிர்ப்பு பிரதானமா முன்வைக்கல. நீங்க ஒரு ஆயுதத்தால் அறியப்படுகிறீர்கள் போது அந்த ஆயுதம் உங்களுக்கு எதிராக திரும்புதுன்னு நான் சொல்றேன். அந்த ஆயுதம் திரும்பும்னு சொல்லும் போது நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கணுங்கிறதா என்னோட. இல்ல இந்த பாயிண்ட் வந்து இதை நான் இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க சொல்ற இதே விஷயத்த என்னால பாஜகவுக்கு பொருத்தி பார்க்க முடியும். 2014 பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பெரிய அளவிலான காரணம் வந்து 2009 to 2014 UPA 2 மேல அவங்க முன் வச்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் தான். அது எதுவுமே நிரூபிக்கப்படலை அப்படின்றது வந்து அடுத்த கதை. பாஜக ஆட்சியில் இருந்துமே மீடியா ட்ரையல் நிரூபிச்சிட்டாங்க. அது நிரூபிக்கப்படல. மீடியா ட்ரையல் எல்லாமே வந்து அது அடுத்த நாள் நிரூபிச்சிட்டாங்க. இல்ல ஜுடிஷியல் ட்ரையல் எதுவும் நிரூபிக்க முடியாது. மீடியா ட்ரையல் தான் நிரூபிக்க முடியும். அப்படி பார்த்தா வந்து நம்ம ரஃபேலையுமே மீடியா ட்ரையல் நிரூபிக்கிறதுக்கான எல்லா நீங்க தவறு என்பது 2009-14 நடக்காத ஊழல் எல்லாத்தையும் காமன்வெல்த்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சீங்க அதான் காமன்வெல்த் நிலக்கரி ஊழல் 2G வரைக்கும். அப்ப இந்த மூன்றிலுமே நீங்க மீடியா ட்ரையல்ல தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க. நீங்க தண்டனை வாங்கி கொடுத்த கோர்ட் யாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய குருநாதர். அரவிந்த் கெஜ்ரிவால் குருநாதர்ல இருந்தா அந்த கோர்ட் வந்து தண்டிக்கப்படுது. 2014 உங்கள் ஆயுதத்தால் தான் நீங்க வீழ்த்தப்பட்டீங்க. அந்த ஆயுதம் எதுனா அரவிந்த் கெஜ்ரிவால். அதுல இருந்து புறப்பட்ட இயக்கம் தானே ஆம் ஆத்மி. இல்ல சார், இப்போ இந்த இவங்க உருவாக்கி வச்ச அந்த கோஷம் இருக்கு இல்லையா, அண்ணா ஹசாரே, அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி, பாபா ராம்தேவ், VK சிங், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்று ரெடி பண்ணாங்க இல்லையா, சேர்க்கப்பட்டு ரெடி பண்ணாங்க இல்லையா. இதுல இவங்க அடுத்து எங்கெங்க போனாங்கன்னு பார்த்தோம்னா அண்ணா ஹசாரே அப்காண்ட் ஆயிட்டார், பாபா ராம்தேவ் அவர் ஒரு வகையில் செட்டில் ஆயிட்டார், VK சிங் இன்னைக்கும் அமைச்சராக இருக்கிறார், பாஜக அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறார். கிரண் பேடி பாஜகவினுடைய டெல்லி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து புதுச்சேரிக்கு கவர்னராக வந்து நாராயணசாமி படாத பாடுபடுத்திட்டு அவங்களும் போயிட்டாங்க. அவங்களும் வந்து பாஜக தான் போய் சங்கமிச்சாங்க. இதில் தனியாக அரசியலுக்கு வந்தவர். இது நான் ஏன் வந்து நான் ஒரு விஷயத்தை ரெடி பண்ணேன், அதில் நானே நேரடியாக பலனடைகிறேன் அப்படின்னு வெளில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த 2011 சின்ன மாற்ற சொல்ல வரேன். நீங்க சொன்ன இந்த 5 பேருமே ஒரே டீம் தான் நான் சொல்றேன். அதான் ஒரே டீம் வர முடிக்கிறேன். இந்த 5 பேரும் ஒரே டீம் தான். இதுல 4 பேரை ஒருத்தராகவும் 5வது ஒருத்தரையும் ஒரே 2 வேற டீம்னு பிரிக்காதீங்க. இல்ல நான் சொல்றது இந்த 5 பேத்துல ஒருத்தர் அப்காண்ட் ஆனவரை விட்டுருங்க,
மற்ற 3 பேரும் நாங்கள் யாரோ ஒருத்தருக்கு பல்லாக்கு தூக்க ரெடியாக இருந்தவர்கள். நான் ஏன் இன்னொருத்தருக்கு பல்லாக்கு தூக்கணும், நானே அதுல ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து தனி கடை போட்டார். நாங்க மாறுபடுறேன் என்னன்னா, இவர்கள் ஒரே கூட்டமாக இருந்து வேற வேற காரணங்களுக்காக வேற வேற திசை நோக்கி பயணிக்கப்பட்டவர்கள். இவங்களை யார் இயக்குனாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டன. ஒருத்தருக்கு நீ வந்து ஒரு ஆயுர்வேத மருத்துவ கடை வச்சுக்கோ, நீ போய் ஆளுநரா போ, நீ என் கூட அமைச்சரா இருந்துரு, நீ எனக்கு எதிராகவே காங்கிரஸை வீழ்த்துறதுக்கு ஒரு கட்சி தொடங்கன்னு ஒரே நோக்கத்திற்காக திறந்து விடப்பட்ட 5 குதிரைகள் இவர்கள். நீங்க இதுல மத்த 4 பேரை ஊற கட்டிட்டு ஒருவருக்கு புனிதர் பட்டம் கட்டுகிற முயற்சிங்கிறத தயவு செஞ்சு செய்யாதீங்க. நான் இதுல புனிதர் பட்டம் கட்டல. இதுல நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ நீங்கள் இந்த ஊழலை முன்னிறுத்தி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாருன்னா இந்த ஊழல்களை பிரதானப்படுத்தி தான் பாஜகவும் வந்தது. இப்போ நீங்க எதை முன்னிறுத்தி எதை ஒரு ஆயுதமா நீங்க காட்டினீங்களோ அந்த ஆயுதம் இப்படி திரும்பக்கூடாது, நீங்க உஷாரா இருந்திருக்கணும்னா அந்த உஷார் ஏன் பாஜகவுக்கு இல்ல? ஆனா அது ஏன் வந்து மக்கள் கிட்ட பாஜகவுக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அது ஏன் மக்கள் கிட்ட எடுபடல? ரஃபேல் மாதிரியான ஒரு திருப்பி கேட்கிறேன். பாஜக காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள்ல அல்லது காங்கிரஸ் கூட்டணி ஆளும் மாநிலங்கள்ல பாஜக எதிர்கட்சியாக இருக்கிற போது ஆம் ஆத்மி ஒரு ஊழல் கட்சின்னு எஃப்ஐஆர்ல சேர்த்த மாதிரியான முயற்சியை பாஜக ஏன் மற்ற எதிர்கட்சிகள்ல செயல்படல? அடிப்படையில ஏன் ஸ்கூல்ல படிச்சுட்டு போய் எனக்கு எதிராகவே ஸ்கூல் போட்ட ஒரு கோவம் பாஜகவுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். அரவிந்த் நீங்க ஒரு பங்காளி சண்டையா நிறுவ முயற்சிங்க. எனக்கு நான் தொடக்க நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ஆம் ஆத்மி கட்சி மீது இயல்பாகவே எந்த நம்பிக்கையும் இல்லை. மதிப்பு இருக்காங்கிறது வேற, உணவுகள் புனிதமானது, இந்த கட்சிக்கு நிர்வாகிகள் ஓட்டு போட்டவங்க என்ன கதைன்னு தெரியல. ஆனா அந்த கட்சியினுடைய தோற்றம்ங்கிறதே டெல்லியில காங்கிரஸை நீர்த்து போக செய்கிற முயற்சி. இந்தியா முழுக்க நான் குறிப்பா ஆரம்பிக்கிறது டெல்லியில ஆரம்பிக்கிறது. இன்னொன்னு, இந்தியால படிச்சு முதல் தலைமுறையாக 2ஆம் தலைமுறையாக அதிகாரத்தை, கல்வியை, வளத்தை சுவீகரிக்கிற இந்த கிரீமி லேயருக்கு கீழே இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு தங்களை பாஜகவோட அசோசியேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. என்ன இருந்தாலும் நம்ம ஒரு மதாத கட்சியில் இருந்திருக்க வேண்டாம்னு அவங்களுக்கு எலைட்டா தேவைப்படுகிற ஒரு பெரிய அடையாளத்தை கொண்டு வந்து சேர்த்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். இப்போ நம்புறேன் டெல்லியினுடைய அதிமுகன்னு சொல்றீங்களா? நீங்க அதை பேர் வச்சுங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் நிர்வாக சீர்திருத்தங்களை ஒரு தத்துவமா முன்வைக்கிற போது அது ஒரு பாஜகவோட இப்ப நீங்க ஆபீஸா பாக்குற போது அது டெல்லியில காங்கிரஸ் காலி பண்ணிடுச்சு, அவங்க அது நோக்கம் நிறைவேறிடுச்சு. இது பாஜக எதிர்பார்க்காத ஒண்ணு என்னன்னா, உங்க நோக்கம் நிறைவேறிடுச்சு. உங்க நோக்கம் நிறைவேறின பிறகு அதை டிஸ்மாண்டில் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இல்ல. சிட்டி ரோபோ வந்து அதுவா காதலிக்கிறதும் அதுவா உங்களுக்கு எதிர்த்து சட்டம் செய்யறது. நீங்க ஒரு ரோபோ உருவாக்குறீங்க, அதுக்கு ப்ரோக்ராமிங் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் அதனுடைய எல்லையை முடிச்ச பிறகு அதை தன்னை டெவலப் பண்ணது இல்லையா, அதை உங்களால தடுக்க முடியல. அந்த சண்டை ஏறக்குறைய ஒரு பங்காளி சண்டையை தான் பாஜகவும் ஆம் ஆத்மியும் டெல்லியில நிகழ்த்துறாங்கன்னு நான் நம்புறேன். நான் இப்பவும் சொல்றேன், நீங்க வந்து ஒரு அனுமன் சலிசா தேர்தல் பிரச்சாரத்துல பாடுவதற்கும் ஒரு பாஜகவோட மாநில தலைவர் மகாபாரதம் பேசுறதுக்கும் ராமன் புகழ் பாடுவதற்கும் இயல்பிலேயே ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. நீங்க இல்ல கொள்கை அளவிலே ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்கும் வேறுபாடு யாரும் சொல்ல. நீங்க இந்த இடத்துல நீங்க பாஜகவை வில்லனாக காட்டுவதற்காகவே ஆம் ஆத்மியை ஹீரோவாக காட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற இடத்துக்கு நான் நகர்றேன். இல்ல நெல்சன், இப்போ அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டப்பவே ஆம் ஆத்மி மேல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இப்போ அப்படிதான் இருக்கு. அதான் சொல்றேன். இல்ல அந்த விமர்சனங்கள் புதுசுன்னு நான் சொல்லல. நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வகையில தன்னை வலதுசாரி அடையாளப்படுத்திக்கிட்டவர் தான். இடஒதுக்கீடு தொடர்பான அவருடைய கருத்து என்ன? அந்த கட்சி ஆரம்பிச்சப்போ இடஒதுக்கீடு பத்தினோட நிலைப்பாடு என்ன, இடபிள்யூஎஸ்ல அவருடைய நிலைப்பாடு எல்லாமே வந்து ஈவன் 370 வந்து ஒரு பாஜக பக்கம் நின்னவர் தான். எந்த வகையிலையும் வந்து கொள்கை ரீதியா தன்னை பாஜகவுக்கு எதிரின்னு அவர் காட்டிக்கிட்டவர் கிடையாது. எப்படி உத்தவ் தாக்கரேவுக்கு ஒரு முகம் கொடுக்கப்பட்டதோ, மதச்சார்பற்ற முகம் கொடுக்கப்பட்டதோ, அது வந்து உத்தவ் தாக்கரேவுக்கு வலிந்து கொடுக்கப்பட்டது. நான் இங்க உத்தவ் தாக்கரே நீங்க இந்த கம்பேரிசன் தப்பு. ஏன்னா குறைந்தபட்சமாக பாஜகவினுடைய மதவாத பெருமிதத்திலிருந்து உத்தவ் தாக்கரே அவருடைய இனவாத பெருமிதம், நீங்க இனவாத பெருமிதம் தப்பு சரிங்கிறதெல்லாம் தாண்டி சிவசேனாவுக்கு ஒரு தத்துவம் இருக்கிறது, அது நாமராட்டிய தத்துவம் இருக்கு. அது தப்பா சரியா, அதை பாஜக இப்படி பயன்படுத்திட்டாங்க, காங்கிரஸ் இப்படி கையில் எடுத்துச்சுங்கிறதுலாம் வேற. ஆம் ஆத்மிக்கு அப்படி ஒண்ணு இல்லைங்கதான் என் கால். நீங்க அப்படி ஒண்ணு இருந்ததுன்னா அதை நீங்க எதிர்க்கலாம், ஆதரிக்கலாம். அவங்க ஏறக்குறைய பாஜகவோட மதத்தை மட்டும் ஓரமா வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கையில் எடுக்கிறது ஆபத்தானது இல்லையா? எனக்கு நாம் மராத்திய பெருமிதம் பிடிக்கல, நான் வந்து சிவசேனா நிராகரிக்க முடியும். ஆம் ஆத்மியிட என்ன பிடிக்கல நிராகரிப்பீங்க? ஏறக்குறைய பாஜகவும் ஆம் ஆத்மியும் ஒரே தளத்துல வேற வேற பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. காங்கிரஸ் அவங்க காலி பண்ணிட்டாங்க. இந்த தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுது உங்களுக்கு? இப்போ இந்த எக்ஸிட் போல வர்ற எல்லாத்துலயுமே பாஜக ஆம் ஆத்மி இருக்காங்க. வேர் இஸ் காங்கிரஸ்? இல்ல, காங்கிரஸ் கடந்த 2 தேர்தலாவே இங்க இல்ல. நீங்க பர்பஸ் சால்வ்டு இல்ல, மிஷன் கம்ப்ளீட்டட். மிஷன் கம்ப்ளீட் வந்து 2015லயே ஆயிருச்சு. 2015லயே நீங்க போட்டி போறீங்க, காங்கிரஸ் தொடச்சிட்டாங்க. நீங்க
ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு எக்ஸிட் போல்ஸ், டெல்லியினுடைய எக்ஸிட் போல்ஸ்ல காங்கிரஸுக்கு நம்பர் வர ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து வேற காரணம். நான் சொல்றேன், நீங்க ஒரு விளக்கமாற கொண்டு வந்தீங்க, இந்த விளக்கமாத்த நீங்க ஒருத்தர் அடிக்கிறதுக்காக அனுப்புனீங்க, அவர் அடிச்சு துரத்தியாச்சு. ஆனா விளக்கமாரோட பர்பஸ் என்ன? அது யாரா போட்டு அடிக்கும். இப்ப அது உங்களுக்கு ஏதாவது திரும்பி இருக்கு. ஆனாலும் அது நீங்க கொடுத்த விளக்கமாறு தான். என்ன திடீர்னு ஒரு நாள் நீங்க அந்த விளக்கமாற கையில நீங்க எடுத்துக்குவீங்க நான் நம்புறேன். ஆம் ஆத்மி மீதான என்னுடைய நம்பிக்கையின் மீது வந்து நான் தொடர்ந்து அந்த கட்சியை பார்த்துட்டு இருக்கிறனால அதனுடைய செயல்பாடு நான் இப்போதும் சொல்லுறேன், ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தால் பாஜகவோடு கூட்டணி செய்வதற்கும் ஆம் ஆத்மி தயங்காது. இதுல வந்து நான் சொல்றேன், தேசிய அளவுல இன்னைக்கு பாஜக இருக்கிற இடத்துல ஒரு நாள் காங்கிரஸ் வந்ததுன்னா ஆம் ஆத்மி அதை செய்யும். ஆம் ஆத்மி அதை செய்யும். நீங்க காங்கிரஸை எதிர்த்த ஆம் ஆத்மி எந்த தன்னுடைய தனிநலன் பாதிக்கப்படுது, தான் பாதிக்கப்படுறோங்கிறதுக்காக பாஜக எதிர்க்க ஒரு அரசியல்ல உங்களுடைய கூட்டணி சேர்வதையும் மறுப்பதையும் சூழ்நிலை உருவாக்கும். அது காரண காரியங்கள் வந்து நீண்டதும் நெடியதுமானது. ஆனா இப்போ வரைக்கும் நீங்க இல்ல, இந்த மொத்த எக்ஸிட் போல்லையும் நீங்க சிறைக்கு போனார், சிறையில் இருந்தார், கஷ்டப்பட்டார், செக்யூரித்தாருங்கிற கதையெல்லாம் சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலை ஹீரோவாக்க வேண்டாம்னு நான் சொல்றேன். இந்த தேர்தலில் ஒரு ப்ராக்சி கட்சியும் ஒரு பிரதான கட்சியும் போட்டி போடுறாங்க. தேர்தலில் யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போறாங்க. யார் ஜெயிச்சாலும் அங்கே ஒண்ணுதாங்கிறதா என்னுடைய இது வரைக்குமான நான் சொல்லிட்டு இருந்த சப்மிஷன். இந்த முறை வந்து இந்த நிர்மலா சீதாராமனுடைய அறிவிப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வகையில மெஜாரிட்டி நீங்க சொல்லி பாருங்களேன், அந்த 70ல் வந்து ஒரு 30, 32, 32 இப்படி வந்து நின்றுச்சுன்னா ஆப்வியஸாவே பாஜக ஆட்சிக்கு வந்து இல்ல இந்த பாஜக இந்த நம்பர்ஸ் வந்து பெரிய நம்பர் இல்லையா? இந்த இதுல வந்து நிர்மலா சீதாராமனுடைய அறிவிப்புகளை தாண்டி அந்த அறிவிப்புல வந்து நேரடியா நம்ம அந்த 12 லட்சம் ஸ்லாப் இன்க்ரீஸை மட்டும்தான் டெல்லிக்கானது நினைச்சோம். இது ஒட்டுமொத்த பட்ஜெட்டே டெல்லி தேர்தலுக்கான பட்ஜெட் தான். இந்த பீகார் அப்படின்றது வந்து டெல்லியில இருக்கிற டெல்லி வந்து ஒரு கலவையான மக்களை கொண்ட ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி. எல்லை பகுதிகளில் இருக்கிற மக்கள் பெருமளவில் அங்கே மைக்ரேட் ஆகி இருக்கிறாங்க. அங்கே அதிகமாக இருக்கிறவங்க வந்து பீகாரினுடைய மக்கள். பாஜகவினுடைய இதில் வந்து கூட்டணி வச்சு போட்டியிடுற ஒரே கட்சி பாஜக தான். ஆம் ஆத்மி 70 தனித்து போட்டியிடுது, காங்கிரஸ் 70 தனித்து போட்டியிடுது. பாஜக மட்டும்தான் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு ஒரு சீட்டையும் சிராக் பாஸ்வானுடைய கட்சிக்கு ஒரு சீட்டையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் பெரிய அளவில் கையில் எடுக்கப்படாத சோஷியல் இன்ஜினியரிங்கை ஓரளவுக்கு பாஜக டெல்லியில் கையில் எடுத்துட்டாங்க. மெட்ரோபாலிட்டனுக்கான சோஷியல் இன்ஜினியரிங் டிசைனை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. டெல்லிக்கான சோஷியல் இன்ஜினியரிங்கை வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனுடைய நிச்சயமாக தான் வந்து இந்த எக்ஸிட் போல்ஸ் முடிவுஸை நான் பார்க்குறேன். அது தேர்தல் முடிவுகள்லையும் எதிரொலிக்குதா அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். நம்ம 8ஆம் தேதி பார்க்கலாம். நன்றி.